பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் கோதுமை மாவில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 150 கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வீட்டிலே அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் சேர்த்து லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ கடாய் சூடானோன்னே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவை சேர்த்துக்காங்க. கோதுமை மாவோட வாசம் நமக்கு நல்லா வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மாவு வறுபட்டுருச்சு. நல்லா வாசனை வருது. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த மாவை இட்லி பானையில் நம்ம சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி தட்டில் துணி போட்டிருக்கேன். மாவு சேர்த்துக்கலாம். இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது மேலே ஒரு துணியை போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்தோடனே பார்த்துக்கலாம். மாவு வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேக வச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச மாவு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக தண்ணி காய வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு இந்த அளவுக்கு நான் இடியாப்ப மாவுக்கு எப்படி நம்ம புளியறதுக்கு மாவு பிசையும் அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடியாப்ப அச்சு நான் போட்டு இந்த இதில் சுற்றி நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இட்லி சட்டியில் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ உள்ளே சேர்த்து ஒரு 7 to 8 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இடியாப்பம்.
சூப்பராக இடியாப்பம் நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான கோதுமை இடியாப்பம். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே இது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்லாம். இது தேங்காய் பால் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.